Hello friends, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் மோட்டிவேஷன் வரும் போகுங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்க்கு கீயாக இருக்க போகுது. அதனால தான் நம்ம 200 days ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்ட் 2ல் நம்ம டெய்லி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ண போகிறோன்னு கிளியராக பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வணக்கம் நண்பர்களே, இது அலல் ஸ்டடி சர்க்கிள். சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும். வாங்க டே 101 இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். டே 101 இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி 10 ப்ராப்ளம்ஸ் வந்து மினிமம் கம்பல்சரி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ டே 100 வந்து நம்ம ரிவிஷனோட முடித்தோம். ஸோ டே 101 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்ஸுக்கான சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர், ரிட்டன் ப்ராக்டிஸ் அண்ட் நோட் மேக்கிங் பண்ண போகிறோம். அண்ட் டே 102 வந்து ஐஎன்எம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஐஎன்எம்மோட லீடர்ஸில் வந்து காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்க்க போகிறோம். அண்ட் யூனிட் 6 வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். யூனிட் 6ன்றது தமிழ் சொசைட்டி. ஓகே, அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, டே 103யும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி யூனிட் 6 வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சது அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து மேக்ஸ் வந்து போட்டு பாருங்கள். பிகாஸ் ஆப்டிடியூடில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டே 104 வந்து ஐஎன்எம்ல பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ரவீந்திரநாத் தாகூர், மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னு இல்லை, 2 நாள் பிரித்து போட்டுக்கிறதுனால பிரித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் டே 105, 101லேருந்து 104 வரை என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் 106 அப்போது மெயின்ஸ் அதே தான், தமிழ் சொசைட்டி இன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், ஆர்ட், சயின்ஸ், கல்ச்சர், ரிட்டன் ப்ராக்டிஸ் ப்ளஸ் நோட் மேக்கிங் பண்ண போகிறோம். அண்ட் 107 அப்போது ஐஎன்எம்ல பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் யூனிட் 6 வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, டே 108 பொறுத்தவரையுமே வந்து க்ரோத் ஆஃப் சத்யகிரகா அண்ட் மிலிட்டன் மூவ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் யூனிட் 6 வந்து ரிவிஷன் சைட் பை சைட் போயிட்டே இருக்க போகுது. அண்ட் டே 109ல் சேம் டாப்பிக்கு ரிவிஷன் வந்து யூனிட் 6 பெரிய டாப்பிக்காக இருந்தது அப்படின்னா வந்து 2 நாள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. நோட்ஸ் மேக் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களோட ரிவிஷன் டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் டே 110ல் வந்து டே 106லேருந்து 109 வரை என்னெல்லாம் படித்தோமோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, டே 111 பொறுத்தவரையுமே வந்து மெயின்ஸில் வந்து நம்ம சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறோம். அண்ட் டே 112 வந்து ஐஎன்எம்ல கம்பினேஷன் அண்ட் பார்ட்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 6 வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 111 வந்து அதே தான் வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் டாபிக் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால 2 நாள் கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட நமக்கு ஐஎன்எம் வந்து ஓவர் ஆயிருங்க. ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஐஎன்எம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நமக்கு என்னென்னலாம் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் 100 daysக்குள்ளே முடிச்சாச்சு, எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு, அண்ட் யூனிட் 9 அதாவது பழைய யூனிட் 9 டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் முடிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ ஐஎன்எம்மும் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறோம். ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இண்டஸ் வேலி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 114ல் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 115ல் வந்து இருக்கிற கண்டென்ட்டை ஃபுல்லாகவே, அதாவது டே 1 சாரி இங்கே தப்பாக இருக்குது. ஸோ டே 111லேருந்து 114 வரை என்னெல்லாம் படித்தோமோ அதை டே 115 வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, டே 116ல் வந்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, இஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழீஸ் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அண்ட் நோட் மேக்கிங் பண்ண போகிறோம். டே 117ல் வந்து குப்தாஸ் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில். அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, டே 118 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் முகல்ஸ் படிக்க போகிறோம் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 119ல் மராத்தாஸ் படிக்க போகிறோம் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னன்னைக்குரியதை அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் சேர்த்து வச்சு படித்தா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் கவர் பண்ண முடியாது அண்ட் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ உள்ளதை அப்பப்போ படிச்சுக்கோங்க. ஓகே, டே 120 பார்த்தீங்க அப்படின்னா டே 116லேருந்து 19 வரை என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். அண்ட் 121 எப்போயுமே ரிவிஷனுக்கு அடுத்த நாள் மெயின்ஸ்க்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மெயின்ஸ்க்காக மிடிவல் ஏஜ், மாடர்ன் ஏஜில் உள்ளது வந்து நோட்ஸ் எடுக்க போகிறோம். அண்ட் 122 அப்போது ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமணி கிங்டம் வந்து படிக்க போகிறோம். ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ரிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். 123 வந்து ஜாகிரஃபி போக போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஜாகிரஃபி வந்து ஒமிட் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. பிகாஸ் 10 questions அப்படின்னும் போது அது ஹியூஜ் தான். ஓகே,
0.5ல கூட மார்க் வேரியேஷன்ஸ் வரும், 1 பாயிண்ட் அண்ட் 0.5ல கூட வேரியேஷன்ஸ் வரும். ஸோ எதையுமே ஒமிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு ரீடாவது விட்டுருங்க. ஜியாகிரஃபியை பொறுத்தவரையுமே வந்து 123 அப்போ நேச்சுரல் கேலமிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து படிக்க போகிறோம். அண்ட் 124ல் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ் அண்ட் கஸ்டம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 125 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ், இது எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம் திருப்பி. அண்ட் ஐஎன்எம் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 126ல் வந்து 21லேருந்து 24 வரை என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். 127ல் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து நம்ம ஐஎன்எம்மை ரிவைஸ் பண்ண போகிறோம். 128ல் ஹிஸ்ட்ரியில் இந்தியா செக்யுலர் ஸ்டேட்டு, சோஷியல் ஹார்மனி இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஐஎன்எம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். 129ல் சேஞ்ச் அண்ட் கம்யூனிட்டி இன் சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஐஎன்எம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். 130 அப்போ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ ஓகே. 131ல் 126லேருந்து 129 வரை என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இன்னொரு நாளும் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே. ஸ்கீம்ஸ்க்கு வந்து செப்பரேட் வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் மேக் பண்ணி போடலாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 132 வந்து மெயின்ஸு, ஓஷன்ஸ் அண்ட் சி, ரிட்டன் ப்ராக்டிஸ் ப்ளஸ் நோட் மேக்கிங் பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஜியாகிரஃபிக்கோ சயின்ஸுக்கோ வந்து ப்ரிஃபரன்ஸ் குறைச்சாலும் மெயின்ஸுக்கு வேறு வழி இல்லை, நம்ம ஜியாகிரஃபியோ சயின்ஸோ படித்து தான் ஆகணும். அண்ட் 133 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸோடு சேர்த்து முக்கியமான இந்தியன் ஸ்கீம்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 134 அப்போது ஜியாகிரஃபியில் லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி நம்ம தனியாக கொடுப்போம். ஓகே. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பாலிட்டிக்கு வந்து வேர் டு ஸ்டடி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் வீடியோ. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் டே 35 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டே 31லேருந்து 34 வரை என்னெல்லாம் படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 136ல் ஜியாகிரஃபியில் வந்து சாயில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஐஎன்எம் ரிவிஷன் முடிச்சாச்சு, இப்போ ஹிஸ்ட்ரி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் 137ல் மெயின்ஸுக்கான ப்ராக்டிஸான ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண போகிறோம். அண்ட் 138ல் வந்து ஜியாகிரஃபியில் வந்து மான்சூன், ரெயின்ஃபால் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது OMR எடுத்துக்கோங்க, ஒரு வருஷ கொஷினை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் தயார் செஞ்சு பண்ண வேண்டாம். இப்போ இருந்து நீங்கள் ஒரு வருஷ கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா அது மொத்தமாக எடுத்துகிட்டு டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிவிஷனும் பண்ண போகிறோம். டே 138. டே 139ல் ஜியாகிரஃபியில் வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன் இந்தியா பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஜியாகிரஃபி படிக்கும்போது மேப் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மேப்பில் நீங்கள் கையில் வச்சுட்டே மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து படிங்க. ஓகே. அப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அண்ட் டே 140 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 136லேருந்து 139 வரை என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 141 வந்து மெயின்ஸுக்கான மேப்பு. ஓகே. மேப் ரொம்ப முக்கியங்க. மேப்பில் வந்து ஃபீச்சர்ஸு, பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்போது நீங்கள் ரஃபாக ஒரு மேப் போட்டு கூட அந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் டே 142 பொறுத்த வரையுமே வந்து ஜியாகிரஃபியில் வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டே 143 ஜியாகிரஃபியில் ரிவர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே. ரிவர்ஸ் வந்து பெரிய டாபிக்ங்க, மறந்துடும் டக்குன்னு. ஸோ ரிவர்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே. டே 144 பொறுத்தவரை மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஹிஸ்ட்ரியை வந்து ரிவைஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட ரிவிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இன்கேஸ் நான் ஹிஸ்ட்ரி வந்து இவ்வளோ நாள் கொடுத்துருக்கேன், உங்களோட ரிவிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே கொஞ்ச நாள் கேப் விட்டு போயிருக்கோம் இல்லையா, பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் கன்டினியூஸாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வந்துருங்க. ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் டெய்லி என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. டே 145 என்ன பண்ண போகிறோம், 141லேருந்து 44 வரை இருக்க கண்டென்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 146 திருப்பி வந்து மேப் லொகேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் 147ல் மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் பெரிய டாபிக், கொஞ்சம் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால திருப்பி நம்ம வந்து மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே. மறுபடியும் நான் ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன், ஸ்டடி பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் படிக்கணும்லாம் கிடையாதுங்க.
டே 148 ஜியாகிரஃபியில் வந்து ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். அதே டே 149 திருப்பி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் யூனிட் 6 வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, டே 150 டே 146லேருந்து 149 வரை என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் விட போகிறோங்க. டே 151 பாருங்கள், மெயின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 152ல் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன், அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ், அடுத்து வந்து யூனிட் 6 வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 153 ஜியாகிரஃபி டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் யூனிட் 6. அண்ட் 154ல் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் பாலிட்டி ரிவிஷன். அண்ட் 155ல் 151லேருந்து 54 வரை என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் 156ல் வந்து மெயின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் 157 ஜியாகிரஃபியில் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் பாலிட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். 158ல் நேச்சுரல் கேலமிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் பாலிட்டி ரிவிஷன் பண்ண போகிறோம். 159ல் ஜியாகிரஃபியில் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அடுத்து பாலிட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். 160 அப்போ 156லேருந்து 59 வரை என்ன படித்தோமோ எல்லாத்தையும் தரோவாக ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் 161ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சரை வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இவ்வளோ ரிவிஷன் நம்ம பண்ணுறதுனால நம்மள அறியாமல் பிரைனில் போய் கண்டிப்பாக ஸ்டோர் ஆயிரும். பிகாஸ் பாலிட்டியே இது வந்து 3rd ரிவிஷன். ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கோம் அண்ட் இடையில ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாலிட்டி வர்றது 3rd ரிவிஷன். ஓகே, அண்ட் டே 162ல் வந்து சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ என்ன அப்படின்னா, சயின்ஸை தயவு செஞ்சு ஒமிட் பண்ணாதீங்க. பிகாஸ் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய பார்ட் வந்து சயின்ஸ் தான். ப்ளஸ் இங்கே வந்து 10 கேள்வி வருது. 10 கேள்வின்றது சாதாரணம் கிடையாது. ஓகே, ஒரு குட்டி பாயிண்டில் கூட வேரியேஷன் வரலாம். ஸோ சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 162ல் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் படிக்க போகிறோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட சேர்ந்து பாலிட்டியும் ரிவிஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் டே 163ல் ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், மேக்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், மேக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து டெய்லி 10 ப்ராப்ளம்ஸ் போட்டுகிட்டே வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் வந்து மேக்ஸை வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் டே 164ல் சயின்ஸில் மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது கூடவே சேர்ந்து மேக்ஸையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐஎன்எம்மும் ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் 165ல் எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், மேக்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 166ல் ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ், மேக்ஸ் ரிவிஷன், ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரிவிஷன். இப்போ என்ன அப்படின்னா வந்து, இப்போ சயின்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க வேணாம், அவ்வளோ டைம் கொடுக்க வேணாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ரிவிஷன் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் டே 167 பொறுத்தவரை சயின்ஸில் வந்து ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின், மேக்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 168ல் வந்து எலக்ட்ரிசிட்டி டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் ப்ளஸ் மேக்ஸ், ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியோட 3rd டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் படித்தோம். அண்ட் செகண்ட் டைம் வந்து ஐஎன்எம் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியை வந்து ரிவைஸ் பண்ணோம். அண்ட் அடுத்து படிக்கும்போது ஐஎன்எம் வந்து ரிவைஸ் பண்ணோம். இது வந்து 3rd டைம் ரிவிஷன் ஆகி போயிடுது. அப்போ வந்து நமக்கு மைண்டில் வந்து பயங்கரமாக போய் உட்காந்துரும். ஓகே, அண்ட் டு சே ஐஎன்எம் படிக்கும்போது வந்து தயவு செஞ்சு டைம்லைன் போட்டு படிங்க. டைம்லைன் போட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, என்ன ஈவெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது கிளியராக தெரியும். டே 169 பொறுத்தவரை சயின்ஸில் வந்து மேக்னட்டிசம் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், மேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 170 சயின்ஸில் வந்து லைட்டு ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 171 வந்து லேசர் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது கூடவே சேர்ந்து நம்ம மேக்ஸும் ரிவைஸ் பண்ண போகிறோம். வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வரப்போகிற டேஸில் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போட்டுடலாம். ஓகே, இது கூட சேர்ந்து நம்ம எக்கனாமிக்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 172 பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டே 173 எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, டே 175 பொறுத்தவரையுமே மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் வந்து படிக்க போகிறோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். டே 176ல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். டே 177 சயின்ஸில் வந்து எவல்யூஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 குரூப் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டே 178 பொறுத்தவரை சயின்ஸில் வந்து ஃபிசியாலஜி அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 and 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே,
டே 179 வந்து நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிவிஷன். டே 180 என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிவிஷன். டே 181 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவரையும் படித்தது எல்லாத்தையுமே, அதாவது இந்த வாரம் 180 வரை என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஜியாகிரஃபி ரிவைஸ் பண்ணணும் டே 181லேருந்து 185 வரையும், அண்ட் தமிழ் சொசைட்டி ரிவைஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் டே 185லேருந்து 200 வரையும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போட போகிறோம், ஃபுல் டெஸ்ட் போட போகிறோம், அண்ட் ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெயின்ஸோடது நம்ம அப்போவே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரிலிம்ஸை மட்டும் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு மறக்காமல் போட போகிறோம், அண்ட் ஃபுல் டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட 200 டேஸ் ஸ்டடி பிளானில் பார்ட் 2 வந்து பார்த்தோம். அது உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, keep studying, keep growing. Bye.